ஹாய், வெல்கம் டு ஸ்வப்னாஸ் ப்ளஷ். நான் ஸ்வப்னா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 ஸ்டேட்லேயுமே நான் மேக்கப் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் டு புக் ஃபார் மீ ஃபார் யோர் பிக் டே அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னை புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய வேனிட்டி க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ரைடல் ஷூட் முடிச்சு வந்து என்னோடய வேனிட்டி அப்படி தான் ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருந்தது. ஸோ ப்ரஷ் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காகவே நான் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். நமக்கு தெரியும், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற நமக்கு இந்த வேனிட்டி வந்து க்ளீனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் ஒவ்வொன்றா நான் எடுத்து க்ளீன் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரஷஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீட் அண்ட் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வேனிட்டி எடுத்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். அதில் நான் வந்து வெட் டிஷ்யூவில் கொஞ்சம் நான் வந்து சானிடைசரும் ஊற்றி லைட்டாக நான் வந்து நல்லாவே எல்லா இடத்துலையும் ரப் பண்ணிட்டேன். சானிடைசர் ஊற்றி ரப் பண்ணும்போது இந்த ஏதாவது பழைய அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போய் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அதுவுமே நமக்கு வந்து க்ளீனாக போயிடும். அதில் இருக்க அந்த என்ன சொல்கிறது, அந்த கிருமிகளுமே அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும், ப்ரஷஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து வச்சு நான் ஐஷேடோ பேலட் ஆகட்டும், இல்லை மஸ்காரா எதாக இருந்தாலுமே ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே நான் நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அது வந்து எனக்கு வந்து அப்படி தான் இருக்கணும். எனக்கு ஒவ்வொரு ஷூட் போயிட்டு வந்த உடனேயுமே நான் வீட்டுக்கு வந்தேன்னா நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டேவே எனக்கு இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டே உட்காந்து எனக்கு பண்ணிடணும். அது இல்லைன்னா எனக்கு அடுத்த ஷூட் போகும்போது எனக்கு வந்து என்னமோ மாதிரியே அது என்னமோ மாதிரியே நம்ம தொழிலுக்கு நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வந்து நான் வந்து அதை பண்ணி முடிச்சிடுவேன். நான் இஃப் இன்கேஸ் எனக்கு பேக் டு பேக் எனக்கு ஷூட் இல்லைன்னா ஒரு 1 டே நான் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே என்னுடைய ரொட்டீன் வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி லிப்ஸ்டிக் பேலட்டில் அந்த வந்து மேலே இருக்க அந்த மிரர் இருக்கும்ல, அந்த கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸில் இருக்க அந்த கண்ணாடி எல்லாமே தொடச்சி வச்சுருவேன். ஸோ அதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து எக்ஸஸாக ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அது எல்லாமே தொடச்சி நீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபவுண்டேஷன் மிக்சிங் பேலட் எடுத்து அதையுமே நல்லா வந்து நான் வந்து க்ளீனாக தொடச்சி வச்சுட்டேன். அடுத்தது மேக்கப் பவுச்சஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பவுச்சை வந்து ஒரு தடவை நல்லா வந்து சானிடைசர் வச்சு நல்லாவே தொடச்சிட்டு வெட் வைப்ஸ் வச்சு இன்னொரு பவுச்சும் எடுத்து அதையும் நல்லாவே தொடச்சி வச்சுட்டு எனக்கு அது வந்து உள்ளே நல்லா க்ளீனாக இருக்கணும். இல்லைன்னா எனக்கு என்னமோ மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையும் பொறுமையாக உட்காந்து தொடச்சிட்டே இருக்கேன். இப்போ எல்லாமே தொடச்சி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஐ ஷேடோஸ் எல்லாமே செட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லாமே அடுக்கி வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுலேயே வந்து எல்லாமே டம்ப் பண்ணேன். என்னோடய ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நம்ம இன்னொரு சூட்கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணாமே தான் வச்சிட்ருந்தேன். ஸோ அந்த சூட்கேஸில் நான் என்னுடைய ஹேர் ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு, இந்த சூட்கேஸில் நான் என்னுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு திருப்பி வந்து அது மெஸ் ஆகாமல் இருக்கும். ஹேர் ப்ராடக்ட்ஸ்னால் அந்த சூட்கேஸ்லேயும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால் இந்த சூட்கேஸ்லேயும் வச்சுக்கிறதுக்கு எனக்கு மெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே அப்படி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து ரெண்டுமே ஒன்றா வச்சப்போ எடுத்தது. பட் இது வந்து எனக்கு என்னமோ வந்து திருப்பி அது ஒரு மாதிரி மெஸ்ஸாக இருந்த மாதிரியே இருந்தது, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் இதிலேருந்து எல்லாமே எடுத்து நான் வச்சுட்டேன் அதில். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. பாய்.